வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பராக வந்து சைவ சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. சிக்கன் அளவுக்கு அதே புரோட்டீன் சத்தும் வந்து நமக்கு இந்த மீல் மேக்கரில் இருக்கும். சூப்பரான நல்ல உதிரியான மீல் மேக்கர் பிரியாணி வந்து நல்ல சுட சுட வந்து சாப்பிட செம்மையாக இருந்துச்சு. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. மீல் மேக்கர்லேயே நல்லா உள்ளக்க வர மசாலா இறங்கியிருக்கும். ஒரு பாத்திரத்தில் வந்து ஹாட் வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 75 கிராம் போல மீல் மேக்கர் எடுத்து போட்டுக்கலாம். மீல் மேக்கர் நமக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஊறி வரணும். ஒரு அரை மணி நேரம் கிட்டக்க ஊறினதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்டது இவ்வளவுதான். ஆனால் இது எவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்க. நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு ஃபில்டருக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகட்டும். இப்போ நமக்கு நல்லா மீல் மேக்கர் ஆறவும் இப்படி நல்லா வந்து பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா மீல் மேக்கர் வந்து தண்ணி வந்து உள்ளக்க இழுத்துருக்கும். அதெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். இப்படி தண்ணியை வடிக்காம போட்டீங்க அப்படின்னா பிரியாணி செய்யும் போது வந்து தண்ணி அளவு வந்து கரெக்டா இல்லாம ஆயிரும். அதனால ஃபர்ஸ்டே வந்து இப்படி தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு வந்து வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. அவ்வளவுதான். இப்ப மீல் மேக்கர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை ஒரு 2 தடவை வந்து தண்ணியில கழுவிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்ப பிரியாணிக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளினா 3 தக்காளி வந்து கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியா இருந்துச்சுன்னா 2 மட்டும் போட்டுக்கோங்க. இப்ப குக்கர் காயவும் கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். கடலெண்ணெயில பிரியாணி செஞ்சா இன்னுமே வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் காயவும் பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வரவும் கொஞ்சமா வந்து பெருசீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்மளுக்கு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரவும் நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வந்து கோல்டன் கலர்ல வதங்கி வரணும். அப்பதான் வெங்காயம் வதங்கும் போது வந்து எண்ணெய் வந்து உள்ளக்க இழுத்துருக்கும். இப்படி கோல்டன் கலர்ல வர நீங்க வதக்குனீங்க அப்படின்னா நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாமே வந்து நமக்கு வெளியே வந்துருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நமக்கு வதங்கி வரவும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா நமக்கு மையா வதங்கி இருக்கணும். தக்காளி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு வந்து வதங்கணும். இப்ப தக்காளி வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரவும் ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினாவும் நல்லா பச்சை வாசம் போற வர வதங்கி வரட்டும். இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போற வர வதக்கிக்கோங்க. நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பரா ரெடி பண்ண பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பிரியாணி மசாலா வந்து எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம். பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கணும். நம்ம ஸ்பைசஸ் தானே நம்ம வந்து பிரியாணி மசாலா, அதனால அந்த ஸ்பைசஸோட பச்சை வாசம் போற வர வந்து வதக்கிக்கலாம். இப்போ உரப்புக்கு வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதையும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 75 ml போல தயிர் ஊத்திக்கலாம். தயிர் ஊற்றவும் நல்லா வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த திரளா இருக்கிறது எல்லாமே போயிடும். பாருங்க நமக்கு சூப்பரா வந்து கிரேவி பதத்துக்கு இருக்கு. மசாலா வந்து இவ்வளோ இருக்கணும். அப்பதான் நம்ம எடுத்திருக்கிற அரிசிக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மீல் மேக்கர் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எந்த டம்ளருக்கு அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. மீல் மேக்கர் வந்து பச்சையா இருக்கிறனால நமக்கு நல்ல இந்த மசாலா வந்து பிடிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து குக்கரோட மூடியை கவுத்தி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லே வச்சிருங்க. பாருங்க இப்போ உங்களுக்கு நல்லா வந்து மீல் மேக்கர்ல வந்து மசாலாவை நல்லா பிடிச்சு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து விட வேண்டியதுதான். நம்ம கலந்து விடும் போதே தெரியும் நமக்கு அரிசியும் அந்த மசாலாவும் ஒரே அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு அரிசி வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா மசாலா பத்தலன்னு அர்த்தம். பாருங்க நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். அதாவது நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம். அப்ப அதுக்கு 1.5 மடங்கு வந்து தண்ணி ஊத்தணும். இப்போ 1 மடங்கு கணக்குக்கு 1.5 டம்ளர் வந்து ஊத்திட்டேன். இப்போ அந்த அரை மடங்கு வந்து தண்ணி ஊத்தணும்ல, அதுக்கு ஏற்கனவே நம்ம 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊத்தணும். அதனால ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊத்திக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்க. 1 டம்ளர் நீங்க அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊத்தணும். மீல் மேக்கர் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தணும்ல, அதையும் வந்து கணக்குல சேர்த்துக்கிடணும். அவ்வளவுதான். இப்ப பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். குக்கரை க்ளோஸ் பண்ணி சூப்பரா வந்து ஒரு 2 விசில் மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டு இறக்கிக்கோங்க. பாருங்க நமக்கு நல்லா அரிசி எதுவுமே குலையாம கரெக்டா வந்து பிரியாணி வந்து வெந்து வந்திருக்கு. தண்ணியும் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு. அவ்வளவுதாங்க. சைவ சிக்கன் பிரியாணி வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை.